திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கவேன்.com. இது பர்சனலாக பண்ணுற வீடியோ. இது ரொம்ப டீப்பாக நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். மை கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் சம் பீப்புள், எஸ்பெஷலி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். நிறைய ரேண்டம் கால்ஸ் வருங்க. இன்ட்ரோ முடிச்சுட்டு நான் போகிறேன். அதுக்கு உங்களுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டர்மெண்ட் பிளான், இதில் இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க. அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ரேண்டம் கால் நிறையா வந்தாலும் இந்த நம்பர் ஏன் அப்படி வச்சிருக்கிறேன்னா, எனக்கு நிறைய பேர் வயசானவங்க 80 வயசுல இருக்கவங்க கன்சல்டிங் பண்ணுவாங்க, கிராமத்தில் இருக்கவங்க கூட பண்ணுவாங்க, ரொம்ப லோ இன்கம்ல இருக்கவங்க பண்ணுவாங்க. அப்புறம் எலைட் கிளாஸ், அது வேற, அது விட்டுருங்க. அவங்க எப்படி வேணாலும் அவங்க ரீச் பண்ண தெரியும் அவங்களுக்கு என்ன. பட் கண்ணு தெரியாதவங்க கூட என்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க. அதாவது கொஞ்சம் ஐயில் இஷ்யூ இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நம்பரை டிஸ்பிளே பண்ணுறது தான் வசதியாக இருக்குது. பட் அதனால் இருக்கிற பிரச்சனைனா ரேண்டம் கால் நிறையா வரும். அது என்னால் ஆன்சரும் பண்ண முடியாது. இந்த ரேண்டம் காலில் இந்த 2 வருஷத்தில் யாருமே கேட்காத வினோதமான கொஸ்டின் வருது. ஆஃபீஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஐல் பி ஹானஸ்ட் வித் யூ, ஆஃபீஸ்லாம் இல்லைங்க. இந்த வீடு, இந்த வேலை நான் வந்து விரும்பிலாம் பண்ணல. ஐ எம் நாட் அட் ஆல் ரிலேட்டட் டு எனி கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டொமைன். என்னோட எஜுகேஷன் ஃபினான்ஸ் அண்ட் டொமைன் கிடையாது. இந்த 2 இயர்ஸில் ஆரம்பித்தேன். தென் ஐ ரோட் மை மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாம். அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் இது அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் எனக்கே நிறைய பேர் கன்சல்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானாகவே வந்துருச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்தது யாருன்னா அந்த தமிழ் மக்கள் தான். ஓகே, எனக்கு வெளி ஸ்டேட்லேருந்து கன்சல்டிங் பண்ணுவாங்க. பட் பீப்புள் ஹூ ஸ்பீக் தமிழ். ஸோ அதனால தான் எப்போவுமே இந்த நான் வந்து அந்த திமிரு பேசுவேன். நான் நீங்கள் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணாட்டியும் என்னோட தமிழ் வந்து என்னை 4 பேர் எனக்கு என்கிட்ட கூட்டிகிட்டு வரும்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ சே இட் ஃப்ரம் ஏ ஹார்ட். இது வந்து நீங்கள் அதை வந்து உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் சொல்லும் போதே ஐ ஃபீல் லைக் ஹேவிங் டேர்ஸ் இன் மை ஐஸ் பிகாஸ் திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ பில்ட் ஓவர் த பாஸ்ட் 2 இயர்ஸ். அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓகே, நான் டிஸ்க்ளைமர்லாம் இதில் கிடையாது. ஓகே, ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இன்னும் நான் பண்ணுறது விட்டுருங்க. அதில் கஸ்டமர்ஸ்னு இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம கன்சல்டிங் பண்ணுறாங்களா இல்லாட்டி நமக்கு பே பண்ணியிருப்பாங்க. அவங்களோட சர்வீஸையோ ப்ராடக்டோ வாங்கியிருப்பாங்க. அவங்க கஸ்டமர்ஸ். ஸோ யூ வில் பி ஹாப்பி வித் தம். பிலீவர்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்ககிட்ட அவங்க வந்து நம்மகிட்ட எந்த ஒரு பொருளோ சர்வீஸோ வாங்கியிருக்க மாட்டாங்க. பட் தே பிலீவ் இன் அஸ், தே லைக் அஸ், அவ்வளோதான். அந்த மாதிரி பிலீவர்ஸஸ் இருக்காங்க எனக்கு. பட் நான் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. நான் கஸ்டமர்ஸ்னா தேவ் காட் நத்திங் டு டூ வித் மீ. அவங்க ஏதோ ஒரு டேட்டாவை வாங்கிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டு. அதனால தான் என்னோட சேனல்லாம் பெருசாக சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இன்சூரன்ஸில் திருப்பி என்னத்தை கேட்கறதுக்கு இருக்கும், பெருசாக ஒன்றும் இருக்காது. பட் அவங்களுமே அப்போ அமைதியாக இருக்கலாம்ல. உங்களுக்கு என்கிட்ட கன்சல்டிங் ஃபீ பே பண்ணால் பிடிக்கல, ஆனால் ரேண்டமாக மற்றன கால் பண்ணுவாங்க. அப்போ இது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன் என்னோட 1 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தை கன்சியூம் பண்ணுவாங்க அவங்க. இப்போ நேற்று ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாரு, ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, 1.5 கோடிக்கு லோன் எடுக்கிறேங்கிறாரு, இந்த ப்ராடக்ட் கொடுக்குறாங்கிறாரு. சார் அது என்ன டேட்டாவை வாங்கி கொடுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு. அவருக்கு நான் ரிப்ளை பண்ண 5 நிமிஷம் 10 நிமிஷம் எனக்கு வேஸ்ட் தானே. யூ வில் நெவர் டூ கன்சல்டிங். இந்த மாதிரி நிறைய பேர் என்னோட டைமை ரத்தத்தை உருகிற மாதிரி உறிஞ்சிருப்பாங்க. ஃப்ரீலான்சர் செல்ஸ் 2 திங்ஸுங்க. ஒன்று அவங்க டைம், இன்னொன்று அவங்க நாலேஜ். டைம் வந்து எவ்வளோ ப்ரீசியஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரீலான்சராக இருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு சில பேர் அனாய் பண்ணுவாங்க, எரிச்சல் உருட்டுவாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே நம்ம கோவப்படுறோம் ஒரு சில நேரம். இப்போ ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, கார்பரேட் என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 லேக்கோ 5 லேக்கோ 10 லேக்கோ அவங்க கன்சல்டிங் பண்ணுவாங்க. 1 மணி நேரம் பேசுவோம். ஒரு டாக்டராக கூட இருக்கலாம். சரி, ஓகே, இப்படி இருக்கு. இப்போதான் கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சல்டிங் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இப்போவுமே பார்த்தீங்கன்னா இது இப்படி வாங்கிட்டேன், இதை பண்ணிட்டேன், போன மாதம் வாங்கினேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட போன மாதம் வாங்கினேன், இது ஓகேவா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இது வந்து நம்ம கூலாக பேசலாம். எப்போ கோபம் வரும்னா, நம்ம வந்து இப்போ நான் தமிழ் பேசுகிறேன், நீங்களும் தமிழ் பேசுகிறீங்க. என்னதான் இருந்தாலும் இது என்னுடைய இனம், இது கரெக்டா இல்லையா? நீ ஏமாறக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நீ ஏமாந்து வச்சுட்டு என்கிட்ட பேசாமையாவது இருக்கலாம். ரேண்டமாக கால் பண்ணி அது வசதி இல்லாதவங்க ஏமாறும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளையும் மீறி கோபம் வரும். ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு நான் வந்து திட்டவே ஆரம்பிச்சிடுவேன். இது ஒரு விதமாக நான் திட்டுவேன். அது எப்படி சொல்கிறேன் கேளுங்களேன். கிரீடும் இருக்கு, பேராசைப்படக்கூடாது. இவர் வந்து 30,000 40,000 சம்பாதிக்கிறாரு. ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு பேங்க் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு இவ்வளோ லட்சம் கிடைக்கும்னு சொன்னால், இவர் கோல்டு அனுமானம் பண்ணி நான் அந்த 3 லட்சத்தை போட்டுட்டேன், இப்போ எனக்கு திரும்பி வேணும்னு 30 நாள் கழிச்சு ஃப்ரீ லுக் பீரியடுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும் யோசனை பண்ணி பாருங்க.
ஏங்க அப்படிலாம் பண்றீங்க? அது அட்லீஸ்ட் உடனேவாவது கால் பண்ணா உங்களுக்கு நான் கைட் பண்ணுவேன். இப்ப என்ன பண்ணேன்னு தெரியல. நீங்க இந்த ஆஃபீஸ்க்கு போய் கேளுங்க. அவங்களுமே என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவேன் நானு. ஆனா, நீங்க நெனைக்கிறீங்க அவங்க 5 நிமிஷம் தான் பேசுவாங்கன்ட்டு, அதோட பாதிப்பு அந்த 2, 3 நாளுக்கு எனக்கு இருக்கும். இப்பவும் ஞாபகம் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாரி பல இடத்துல ஏமாந்தவங்க, நான் கார ஓட்டிட்டு போம்போது பேசுவாங்க. இந்த இடத்துல போம்போது தான் இந்த கால் எனக்கு வந்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்கும். அவ்ளோ வந்து இந்த ஃபால்ஸ் செல்லிங் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கு ஃபினான்ஸ் டொமைன்ல. ஏமாறக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஏமாந்து வச்சதுக்கு அப்புறம் நமக்கு பெருசா சொல்யூஷனே கிடைக்காது. அப்ப கோவம் வரும். அந்த கோவத்துக்கான லாஜிக் சொல்றேன். தமிழுக்கு அந்த உரிமை இருக்கு. இப்ப நீங்க என்ன திட்டிக்கலாம், நான் உங்களுக்கு திட்டிக்கலாம். ஆனா, யாருமே ஏமாறக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறதுனால அது வந்து எனக்கு வருத்தமா இருக்கும். ஆ திட்டிட்டு அப்புறம் வந்துட்டு நான் சொல்லுவேன். இப்படி நான் கோவப்படுறேன்னு நினைக்காதீங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. இப்படி பண்ணி வச்சுட்டு இப்படி இப்படி ஏமாந்துட்டு முழிக்கிறீங்களா? நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன் நானு. ஆ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. இது இன்னொரு விதமாவும் நான் சொல்லுவேன். அதுதான் அவ்வளோ தடவ பஜனை பாடிட்டு கிடக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கு, டெர்ம் இன்சூரன்ஸ் வாங்குன்னு. எப்படி இருக்கவங்க கால் பண்ணுவாங்கன்னா, ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அத ஆசைப்பட்ட கூட ஆசையே படம் பண்ண முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு மக்கள்ட்ட இருந்தா எனக்கு நெறைய டேட்டா வரும். கொஞ்ச நாள் முன்னாடி ஐ திங்க் தென்காசிலேருந்து ஒருத்தர் பேசினாரு. ஹி இஸ் வொர்க்கிங் இன் ஐடி ஆர்கனைசேஷன். அவர் சொன்னது எனக்கு இன்னுமே எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. அவர் வந்து ஹார்ட்ல வந்து இந்த ஸ்டண்ட் வைக்கிற சர்ஜரின்னு நெனைக்கிறேன். கார்டியாக் சர்ஜரி சம்திங் அதெல்லாம் பண்ணா இன்னைக்கு இந்த தேதியில டெர்ம் இன்சூரன்ஸ் பெரிய பெரிய பிராண்ட்லாம் குடுக்க மாட்டாங்க. அவர் 2019ல அந்த மாரி ப்ராடக்ட் 3 crore வாங்கியிருக்கிறாரு. ஒரு ஹார்ட்ல சர்ஜரி பண்றவங்களுக்கு டெர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு இப்ப கேட்டாங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் கேட்டு சொல்றேன். ஆ அப்படின்னு விசாரிச்சு தான் சொல்லணும். அதுக்குமே நோ தான் என்னோட ஆன்ஸரா இருக்கும். ஸோ எனக்கு எப்ப கோவம் வரும்னா, எனக்கு மேஜர் ஹெல்த் செட் இந்த காலத்துல வந்து ஒரு மைனர் ஹெல்த் செட் பேக் இருந்தாலே லோடிங் ஃபீ வரும்னு சொல்ல வேண்டியது இருக்கு. மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்ததுக்கப்புறம் அப்படி கேட்கும்போது எனக்கு அதுவுமே கோவம் வரும். ஏங்க கொஞ்ச நாள் முன்னாடி இது நடக்கிறதுக்கு 1 மாசம் முன்னாடி வாங்கிட்டு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்ல வேண்டியது வரும். அது வந்து என்னையே அறியாம கோவமா மாறும் அது. அவங்க கன்சல்ட்டிங்கே பண்ணாலும். நீங்க கொஞ்சம் பார்த்திருந்திருக்கணும்ல. நீங்க இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்ப வேற வழியே கிடையாது. அவங்க இன்சூரன்ஸ் டொமைன் கூடயே வர முடியாது. வேணா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். எஃப்டில போட்டு வச்சுக்கலாம். அவங்க ஏர்ன் பண்றத கொஞ்சம் மல்டிப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மந்த்ரா மாத்திரம் நீங்க எடுத்துக்கோங்க. என்னோட சேனல்ல இருந்து எதுவே பண்ண கன்சல்டிங் பண்ண வேண்டாம். உங்கள யாருமே ஃபினான்ஷியல் டொமைன்ல சீட் பண்ணக்கூடாது. நீங்களும் ராங் டெசிஷன் எடுத்துக்க கூடாது. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி மந்த்ரா ஐ வாண்ட் யூ டு கீப் இன் மைண்ட். எனக்கு இது மேண்டேட்டரியான இல்ல இப்ப என்கிட்ட வந்து கன்சல்டிங் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இது வந்து மேண்டேட்டரியான ஒரு சர்வீஸா நான் ஆஃபர் பண்றது கிடையாது. அப்ப வந்து நான் யார ரொம்ப ஐ ரியலி லவ் தீஸ் பீப்பிள். த பீப்பிள் ஆஃப் தி ஸ்டேட், த பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு. அது வந்து இந்த ஸ்டேட்ல இருக்கலாம், வேற ஸ்டேட்ல இருக்கலாம், இல்லாட்டி வெளி மாநிலம் இருக்கலாம். ஏதோ இந்த இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டொமைன்ல இவனுக்கு ஏதோ தெரியுதுன்னு சொல்லிட்டு ஏதோ என் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால தே ஆர் டூயிங் இட். ஏன்னா இது மேண்டேட்டரி கண்டிப்பா பண்ணி ஆக வேண்டிய சர்வீஸா கிடையாது. நீங்க பண்ணாமயே இருக்கலாம். ஆன்லைன்ல போய் வாங்கிக்கலாம். அது ஒன்று பண்ணலாம். அதையும் மீறி கன்சல்டிங் பண்றது வந்து இட் ரியலி மேக்ஸ் மீ ஃபீல் ஓகே. என்ன கூட அவங்க விளையாட்டுல சேர்த்துக்கிறாங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே. ஆஃபீஸ்லாம் எனக்கு கிடையாதுங்க. என்னோட ஆஃபீஸ் வந்து தமிழ்நாடு இஸ் மை ஆஃபீஸ். தமிழ் பீப்புள் ஆர் மை சிஇஓ அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் மற்ற ஸ்டேட்டு, மற்ற ஹிந்தி பேசுகிறவங்கள கூட நான் கன்சல்டிங் பண்ணுவாங்க என்னோட இங்கிலீஷ் வீடியோ பார்த்துட்டு. பட் மோஸ்ட்லி நான் ஒர்க் பண்ணுறது உங்ககிட்ட தான். அன்னைக்கு கூட துபாயிலேருந்து ஒருத்தர் பேசும்போது சொன்னார், தமிழனுக்கு தமிழன் தான் உதவின்னு சொல்லும்போது அவர் சொல்லும்போது ஐ வாஸ் ரியலி டச்ட். ஏன்னா அவர் குவிக்காக ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்குது, இதை மாத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. நான் டிரைவிங் பண்ணிட்டு இருந்தேன். நான் பேசினேன், வேலையை முடிச்சிட்டேன். அவர் அப்புறம் ஹி சென்ட் மீ இஸ் கன்சல்டிங் ஃபீ வெரி ஹாப்பிலி. அந்த 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவருக்கும் டைம் இல்லை, எனக்கு அவரோட டைம் எனக்கு வாங்க முடியல நான் அவர்கிட்ட அந்த செஷனை முடிக்கிறதுக்கு. பட் அவர் சொல்ற வார்த்தையை நீங்க எடுத்துக்கோங்க, தமிழனுக்கு தமிழன் தான் உதவின்னு சொன்ன வார்த்தை. ஸோ இந்த இந்த மொத்த ஸ்டேட்டும் எனக்கு ஆஃபீஸ் தாங்க. எனக்கு திடீர்னு எங்க இருந்தா திருவண்ணாமலையிலேருந்து கால் வரும், திருவாரூர் இருக்கவங்க என்ஆர்ஐ பேசுவாங்க, இல்லாட்டி சிங்கப்பூர்லேருந்து பேசுவாங்க, இல்லாட்டி நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கவங்க பேசுவாங்க, இல்லாட்டி தமிழ் பேசுகிறவங்க குஜராத்தில் அங்கே இங்கே டெல்லியில் மும்பையில் இருக்கவங்க பேசுவாங்க. ஸோ ரேண்டமாக வரும். அப்பப்போ கேரளாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து அப்பப்போ கால் வரும். ஸோ என்னோட ஆஃபீஸே இந்த ஸ்டேட்டு தாங்க. இந்த மக்கள் தாங்க எனக்கு ஆஃபீஸு. எனக்கு இருக்கியா ஆஃபீஸு? இன்னொன்று, இன்சூரன்ஸ் டொமைனில் எதுவுமே எனக்கு நீங்கள் எனக்கு எங்கள் மூலிமா நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினாலும் எனக்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ண போகிறதில்ல. இட் இஸ் டைரக்ட்லி கோ டு த கம்பெனி. என் மூலிமா அந்த கம்பெனிக்கு தான் போகுது. ஐ வில் நெவர் கெட் எனி மணி ஃப்ரம் யூ. ஸோ அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டருக்கான இதுவுமே கிடையாது. ஏன்னா எவ்ரி பேமெண்ட் எல்லாமே கன்சல்டிங் ஃபீ தவிர மிச்சம் எல்லாம் அந்தந்த கம்பெனிக்கு தான் போகுது என் மூலிமா பண்ணுறவங்களுக்கும். அதை நிறைய பேர் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க.
ஓகே. நான் சொன்னேன் இல்லையா? கஸ்டமர்ஸ்ன்னு இருப்பாங்க, பிலீவர்ஸ்ன்னு இருப்பாங்க ஒரு பிசினஸ்ல. நான் கஸ்டமர் அவங்க எனக்கு வந்து கன்சல்டிங் ஃபீன்னு குடுக்கறது ஒர்த்தே இல்லன்னு நெனச்சிருப்பாங்க மனசுக்குள்ள. ஆனா கால் மாத்திரம் தான் பண்ணுவாங்க. இவங்களும் ரொம்ப என்னோட டைம ரத்தத்த உரியிற மாரி உரிவாங்க. அதனால நான் சொல்லுவேன், "ஐயா சாரிங்க. இது வந்து அவ்வளோலாம் ஒர்த் இல்லன்னு" சொல்லிருவேன் நானு. ஏன்னா ஒரு சில பேர் ரொம்பலாம் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கன்சல்டிங் ஃபீ சார் நெகோசியேட் பண்றேன்னா உங்களுக்கு வந்து நான் ஒர்த்தே இல்லன்னு அர்த்தம். நான் என்ன வந்து ஏதோ மக்கள் 2 பேர் என் மேல ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சு என்னோட சர்வீஸ யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க வந்து என்கிட்ட பேசாதது வந்து நீங்க காச மிச்சம் பண்ணிட்டீங்கன்னு நெனச்சுக்கோங்க. நான் அவ்வளோலாம் ஒர்த் இல்லைங்க அப்படின்னு சொல்லிருவேன் நானு. நம்ம ஏன் இவ்வளோ ஹானஸ்ட்டா இருக்க வேண்டியது இருக்குன்னா, ஆ வி ஹேவ் டூ ஷோ கைண்ட் ஆஃப் அ ரெஸ்பெக்ட் டூ பீப்பிள். அவங்க நம்ம டைம எடுக்கலாம். நம்மட்ட காசு குடுக்காம ஏதாவது டேட்டா வேணும்னு நெனைக்கலாம். இப்ப 2 நிமிஷத்துக்கு முன்னாடி டிசைன் இன்ஜினியர்ங்கிறாரு. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு பெஸ்ட்டான்னு கேட்கிறாரு. அதத்தானே எல்லாரும் கன்சல்டிங் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அ வெரி ஸ்மார்ட்டா நீங்க. இதே மாரி இவர மாத்திரம் இன்னைக்கு நான் சொல்றேன். இந்த மாரி ஆயிரக்கணக்கான பேர் ரேண்டமா மெசேஜ் பண்ணுவாங்க. பட் இவங்ககிட்டயும் நம்ம மரியாதையா பேச வேண்டியதுக்கு ஒரு சில நேரம் நானே ஹார்ஷா பேசிருவேன். ஏன்னா அவ்ளோ அநாயங்கா இருக்கும். நான் என்ன பண்றேன்னு புரிஞ்சுக்கோங்க நீங்க. நான் இதுதாங்க பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ செக் வித் கன்சல்ட். பட் இவங்ககிட்டயுமே நான் ரெஸ்பெக்ட் காமிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த கூட்டத்துக்கு நடுவுல தானே என்ன ட்ரஸ்ட் பண்றவங்க இருக்கிறாங்க. ஸோ தெர் ஆர் சம் குட் பீப்புள்ங்க. என்னுடைய நாலேஜை விட்டுருங்க, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை விட்டுருங்க. இத்தனை நூற்றுக்கணக்கான பேர்ட்ட நான் கன்சல்டிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை விட்டுருங்க. என்கிட்ட கொஞ்சம் எத்திக்ஸ் இருக்கும், டிரான்ஸ்பேரன்சி இருக்கும். அதை தான் மக்கள் பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இது வந்து மேண்டேட்ரி சர்வீஸ் கிடையாது. என்கிட்ட நீங்கள் கன்சல்டிங் பண்ணாமே நீங்கள் ஆன்லைன் போனால் உங்களுக்கு எல்லாம் வாங்கிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். பட் என்னை வந்து அவங்களுடைய கேமில் வந்து தேர் இன்க்ளூடிங் மீங்கிறது வந்து இட் ரியலி மெல்ட்ஸ் மை ஹார்ட். அது காரணம் தெர் ஆர் சம் குட் பீப்புள், அவ்வளோதான். ஆஹ் ஏதோ நல்லவங்க இருக்கிறாங்கன்னு நான் நினச்சிக்குவேன். இன்னும் மழை பெய்யுதுன்னு நினச்சிக்குவேன், அவ்வளோதான். வேற அதை தவிர எனக்கு வந்து வேற எதுவுமே சொல்ல தெரியல எனக்கு. தட் இஸ் வை ஐ ஆல்சோ டூ அது. எனக்கு இந்த ஃபீல்டே எனக்கு ரொம்ப நாள் நான் அதை பண்ணுமா எனக்கு தெரியலைங்க. நிறைய லைபிலிட்டி இருக்குது இதில். டேர்ம் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் கொடுக்குறாங்கங்கிறீங்க. நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் ஃபேமிலிக்கு நான் பதில் சொல்லணும். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வாங்கினீங்கன்னா அவன் வந்து ப்ராசஸ் வச்சிருப்பான். நான் வந்து பர்சனலாக எடுத்துக்குவேன் அதை. ஒரு கிளைம் கொடுக்கணுங்கிறது எனக்கு வந்து எமோஷனாக இருக்கும். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல அது வெறும் வேலை, அது அவனுக்கு அது டாஸ்க், அது டாஸ்க்கை முடிச்சுட்டு போயிடுவான். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எனக்கு அது வந்து பர்சனலான ஒரு ஐ வில் ஹேவ் எமோஷனல் கனெக்ட் வித் ஃபேமிலி, கரெக்டா? ஸோ அதுக்கும் ஆன்லைன் வாங்குறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஐ ட்ரை டு க்ரோ மை அதர் நெட்ஒர்க். ஸோ இதெல்லாம் மீறி நீங்கள் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறது ஒர்த்துன்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா மெசேஜ் பண்ணுங்க. Will take a clear decision. I will give you time. Then finally you can invest. இது வந்து லாங் வீடியோவா போயிருச்சு. பட் உங்களுக்கு வந்து என்னோட எமோஷன்ஸை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஐ எக்ஸிஸ்ட் பிகாஸ் ஆஃப் சம் குட் பீப்புளுங்க, அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. நான் ஏதோ 4 நல்ல பேர் ஏதோ ஏதோ இது என்னோட நாலேஜில் ஏதோ ஏதோ ஒரு என்கிட்ட ஏதோ நோ தேர் சப்போர்ட்டிங் மீன் நான் சொல்லுவேன் இன் வே. ஆர் செகண்ட்லி மேபி ஐ எம் ஆல்சோ கைடிங் தம் வித் ஆல் த எத்திக்ஸ் பாசிபிள். என்னோட பிரின்சிபல்ஸ் அது ஒன்று தான் எனக்கு அது எங்கள் அப்பாட்ட இருந்து வந்ததுன்னு நான் நினச்சிப்பேன். என்னோட ஃப்ரெண்டு இதே வேலையை குஜராத்தில் பண்ணுறாரு. இஸ் நேம் இஸ் ஆசிஸ். அவன்கிட்ட கூட சொல்லுவேன், இந்த ஹிந்தி வீடியோலாம் இந்த பிளேசர்லாம் போட்டு இந்த இன்சூரன்ஸ் இது பற்றிலாம் பேசுவாங்க. நான் எங்கள் அப்பா சட்டையை இது கூட எங்கள் அப்பா சட்டை. அப்போ நான் அவன்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு பிளேசர் வாங்கி போட்டு நீ வீடியோ பண்ணு, உனக்கு நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்ட்டு. டு பி ஆனஸ்ட், இந்த வீடியோ இந்த இண்டஸ்ட்ரி முக்கியமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை விட்டுருங்க, இன்சூரன்ஸ் டொமைனில் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். இந்த இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா, நான் 100 பேரை நான் நல்ல கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டேன். 4 பேருக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கேன். அது பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிற விதம் வந்து நீங்கள் ரொம்ப ஹைஃபையாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாலும் திடீர்னு ஒருத்தவங்க நம்மகிட்ட கன்சல்டிங் பண்ணுறவங்களுக்கே அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுற சர்வீஸில் வந்து அவங்களுக்கு வந்து தே வில் ஃபீஸ் ஒரு வெரி பேட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பினஸில் போய் முடியாது. சம் பீப்புள் வில் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் தியர் கஸ்டமர் ஜேர்னி. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால இதில் வந்துட்டு ப்ரொஃபஷனலிசம் காமிக்கிறது, நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்னு சொல்கிறது, இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இப்போ என்கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்டை வாங்கிக்கிறாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம 90% வில் ஹாவ் குட் எக்ஸ்பீரியன்சஸ். 10% வில் ஹாவ் என்ன சார் லோடிங் ஃபீ போட்டாங்கம்பாங்க, அது உங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கும். ஸோ இதனால தான் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பர்ட்டு ப்ரொஃபஷனலிசம் இதெல்லாம் நம்ம காமிச்சக்கூடாது. ரொம்ப ஹம்பிளாக இருக்க வேண்டியது முக்கியம். ஸோ தட் இஸ் த ரீசன். எனக்கு ரேண்டமாக கால் பண்ணுறவங்களும் ஒரு சில நேரம் நான் எரிஞ்சு விழுவேன். என்கிட்ட ஏங்க இதை கேட்குறீங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஒரு சில நேரம் மன்னிச்சுக்கோங்க, இது ஒன்றும் அவ்வளோ ஒர்த் இல்லைங்க நான் பண்ணுறது, நீங்கள் வேறு யார்ட்டையே கேட்டுக்கோங்கன்னு சொல்லிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸில் நமக்கு சப்போர்ட்
நம்ம கஸ்டமர்ஸாக இருக்காங்கங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நமக்கு பே பண்ணலங்கிறதுக்காக மரியாதை கொடுக்காம இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட வந்து நம்ம வேலையை கட் பண்ணிக்கணும். அவங்க காலை கட் பண்ணிக்கலாமே தவிர, அவங்களுக்கு வந்து ஐ திங்க் வி ஹேவ் டு ஷோ தட் ரெஸ்பெக்ட் டு தெம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அவங்க எந்த சூழ்நிலையில எனக்கு வந்து கால் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ தட் இஸ் த ரீசன். அன்னைக்கு கூட ஆர்மியில் வந்து ஒரு கால் பண்ணாரு. ஆர்மியில் இருக்கவங்க மோஸ்ட்லி கன்சல்டிங் பண்ணி பே பண்ண மாட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 40-45 ஏஜ் கம்மியா இருக்கவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பேர கொஞ்சம் எர்லி பீப்புள் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு புரியல. வேற ஒன்றும் சொல்லாது, தப்பு சொல்ல முடியாது. அதே மாதிரி லாயர்ஸ்லாம் இந்த கன்சல்டிங்லாம் பண்ணதே இல்லை. ஆனால் கோர்ட்டில் வேலை பண்ணுறவங்க பண்ணியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, கார்பரேட் செக்டர் ஒர்க் பண்ணுறவங்க தான் ஓகே ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது உங்கள்கிட்டன்னு எடுத்துக்கிறாங்க என்ன. ஸோ ஆனால் நம்ம எல்லாத்தையுமே சமமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஐ லவ் திஸ் பீப்புள். அதை தவிர நான் வேறு எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் திஸ் லவ். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.